மகாசக்தி ஜோதிடம் யூடியூப் சேனலில் பயணம் செய்கின்ற ஜோதிடர்களே, ஜோதிட ஆர்வலர்களே, ஆன்மீக நண்பர்களே, பெரியவர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். எல்லோரும் சுகமாக இருக்கிறீர்களா? இருப்பீர்கள், இருக்க வேண்டும். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். எனது தாய் தந்தையரை வணங்கி எனக்கு இந்த ஜோதிட கலையை அருளிய அனைத்து குருநாதர்களின் ஆசீர்வாதங்களோடு இன்றைய நமது சேனலில் சனிப்பெயர்ச்சி 2023 பற்றி பார்ப்போம். கும்பராசி நேயர்கள் எவ்வாறெல்லாம் இருக்க வேண்டும், எப்படி வருகின்ற 2.5 ஆண்டுகளை கடக்க வேண்டும், என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும், எந்த தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் என்பதனை பற்றி மிக விரிவாக தெளிவாக பார்ப்போம். கும்பம் அவிட்டம் 3-4 பாதங்கள், சதயம் பூரட்டாதி 1-2-3 பாதங்களை கொண்ட கும்பராசி நேயர்களே, குப்பை கூவம் ஓடை ஆறு எல்லாம் வந்து கலந்தாலும் கொஞ்சமும் உவர்ப்பு தன்மை மாறாத கடலை போல இழப்பு, ஏமாற்றம், தோல்வி, துக்கம் வந்தாலும் ஏற்றுக்கொள்பவர்களே, சொன்னது யார் என்னும் பார்க்காமல் சொல்லப்பட்டதை பற்றி யோசிப்பவர்களே, கொடுத்து சிவந்தவர்களே, கும்பராசி நேயர்களே, இதுவரை உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் அமர்ந்த சனி பகவான் இப்போது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி 2023 டிசம்பர் 20 முதல் 2026 மார்ச் 7 வரை உள்ள காலகட்டங்களில் ராசிக்குள்ளேயே ஜென்ம சனியாக அமர்கிறார். கவலை வேண்டாம், நல்லதே செய்வார். ஆட்சி பெற்று சுபத்தன்மை அடைவதால் சனி பகவான் பண வரவை அதிகரிப்பார். இனி நிம்மதி பிறக்கும். சந்தேகத்தால் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவீர்கள். தினந்தோறும் எதிர்பார்த்த ஏமாந்த பணப்புழக்கம் வந்து சேரும். வட்டிக்கு வாங்கியிருந்த கடனில் ஒரு பகுதி பைசல் செய்யப்படுவீர்கள். ஜென்ம சனி என்பதால் உடல் ஆரோக்கியம் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். இரத்தத்தின் சர்க்கரையின் அளவை அவ்வப்போது பரிசீலனை செய்து கொள்ளுங்கள். தோலில் நமைச்சல், எரிச்சல் கட்டி வந்து போகும். உறவினர்களின் நண்பர்கள் சிலர் பணம் கேட்டு தொந்தரவு தருவார்கள். திடீர் பயணங்கள், வீண் அலைச்சல்கள், டென்ஷன் ஏற்படும். அயல்நாடு செல்ல விசா கிடைக்கும். நீண்ட நாள் பிரச்சனை குடும்பத்தினருடன் சென்று நிறைவேற்றுவீர்கள். வழக்கறிஞரின் ஆலோசனையின்றி எந்த முடிவுகளும் எடுக்காதீர்கள். விஐபிகள் நட்பால் சில காரியங்கள் சாதிப்பீர்கள். பிள்ளைகளிடம் இருக்கும் தாழ்வு மனப்பான்மை, அலட்சிய போக்கு மற்றும் மகள்களின் விரைவில் கல்யாணம் நடக்கும். மகனின் கூட நட்பு விலகும். புது வீடு மனை வாங்குவீர்கள் அல்லது புது வீடு மனை புது இடம் வாங்குவீர்கள். இவற்றுக்கு சனி பகவான் உங்களுக்கு சாதகமான பலனை தருவார். சனி பகவானுடைய பார்வை பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா, சனி பகவான் உங்கள் 3ஆம் வீட்டை பார்ப்பதால் கௌரவ பதவி, விலை உயர்ந்த ஆபரணங்கள் வாங்குவீர்கள். சவால்களை வெற்றி பெறுவீர்கள். இளைய சகோதர வகையில் செலவுகள் அதிகரிக்கும். சனி பகவான் உங்கள் 7ஆம் வீட்டை பார்ப்பதால் மனைவிக்கு கால், கை, கழுத்து வலி நீங்கும். வீண் சந்தேகங்கள் குறையும். சனி பகவான் உங்களின் 10ஆம் வீட்டை பார்ப்பதால் உத்தியோகத்தில் மரியாதை கூடும். சிலர் சுயதொழில் தொடங்க வாய்ப்பு உண்டாகும். சுயதொழில் மூலமாக முன்னேற்றம் அடைவீர்கள். முன்னேற்றத்திற்கான தடைகள் விலக்கப்பட்டு உங்களுக்கு சாதாரண வழியில் பயணம் செய்வதற்கு ஏதுவாக சனி பகவான் உங்களை வழிநடத்தி செல்ல காத்திருக்கிறார். சனி பகவான் நட்சத்திர சஞ்சாரம் என்று எடுத்துக்கொண்டமையானால் உங்களுக்கு திருதியாதிபதியாகவும் ஜீவனாதிபதியாகவும் செவ்வாய் பகவான் அவிட்டம் நட்சத்திரத்தில் தற்போது சனி பகவான் மேல் செல்வதால் இக்காலகட்டம் கம்பீரமாக பேசி காரியத்தை சாதிப்பீர்கள். சகோதரனால் ஆதாயம் அடைவீர்கள். புது பொறுப்புகளும் பதவிகளும் உங்களை தேடி வரும். அதுக்கடுத்து லாபகரமாக முடியும். மனைவி வழியில் நல்ல செய்திகள் வந்து சேரும். ஜனவரி 2024 முதல் மார்ச் 2025 வரை ராகு பகவான் சதய நட்சத்திரத்திலும் சனி பகவான் செல்வதால் இக்காலகட்டத்தில் நவீன மின்சார சாதனங்கள் வாங்குவீர்கள். நம்ம வீட்டில் ஒரு ஃபேன் மாட்டலாம், அல்லது ஒரு ஏசி மிஷின் வாங்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு வாஷிங் மிஷின் வாங்கலாம். ஏதாவது ஒரு பொருள் இந்த 2.5 ஆண்டுகளில் நீங்கள் பர்ச்சேஸ் செய்வீர்கள். பழுதாய் கிடந்த வாகனங்களை விற்று மாற்றி புதிய வாகனங்கள் வாங்குவதற்கு இந்த காலம் மிக சிறந்தது, பொன்னானது. அயல்நாடு செல்ல வாய்ப்புகள் அரங்கேறும். திருமணம் தடைபட்டு வந்த காரியங்கள் தற்போது திருமணம் நல்லபடியாக முடிக்க ஏதுவாக அமையும். லாபாதிபதியான குரு பகவான்
பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவானுடைய செல்வதால் இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் இழுபறியாகவே நிலை மாறும். கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும். திருமணம், சீமந்தம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் உங்களுக்கு முன்னுரிமை தருவார்கள். குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஷேர் மார்க்கெட் மூலம் வரக்கூடிய பணங்கள் லாபகரமாக அமையும். ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும். யோகா, தியானங்கள் போன்றவற்றின் மூலமாக மனதனை ஒருநிலைப்படுத்துவது நல்லது. கடற்கரை ஓரங்கள் அமைந்துள்ள ராமேஸ்வரம், திருச்செந்தூர் இந்த மாதிரி தலங்களுக்கு போய் வருவது மிக சிறப்பை தரும். இல்லத்தரசிகள் பார்த்தீங்கன்னா அடுப்படி அலமாரிகள் சிறு சிறிதாக சேர்த்து வைத்த பணத்தை கொண்டு தங்க ஆபரணங்கள் வாங்குவீர்கள். அலுவலகம் செல்லும் பெண்கள் இனி வேலை சுமை குறையும். கன்னி பெண்கள் முடிவெடுப்பதில் அவசரம் வேண்டாம். பெற்றோரின் ஆலோசனைகளுக்கு செவி சாயுங்கள். விடுபட்ட பாடத்தை மீண்டும் எழுதி தேர்ச்சி பெறுவீர்கள். மாணவ செல்வங்கள். வியாபாரிகள் தடலாடியாக சில மாற்றங்கள் செய்வீர்கள். பெரிய முதலை கொண்டது போல, சந்தை நிலவரங்களை அறிந்து செயல்படுவது போல இனி கணிசமான லாபம் உயரும். ஓட்டல், கணினி, உதிரி பாகங்கள், கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட உதிரி பாகங்கள், துணி வகைகள் லாபம் அடைவீர்கள். பழைய பாக்கிகள் கனிவாக பேசி வசூலிப்பீர்கள். கூட்டு தொழிலில் பங்குதாரர்களிடம் வளைந்து கொடுத்தால் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களினுடைய வேலை சுமைகள் அதிகரித்துக் கொண்டே போகும். சக ஊழியர்களின் பணிகளை சேர்த்து பார்க்க வேண்டி வரும். தடைபட்டு வந்த சம்பள உயர்வு, பதவி உயர்வு எல்லாம் இனி தாமதம் இல்லாமல் கிடைக்க வழிவகை செய்யப்படும். இதற்கு சனி பகவான் உங்களுக்கு உற்ற துணையாக இருப்பார். கூடுதல் நேரம் வேலை பார்க்க வேண்டிய வரும். அதனால் மன உளைச்சல் ஏற்படும். கொஞ்சம் கவனம் தேவை. இந்த சனி மற்றும் இழப்பு, எதிர்ப்பு, ஏமாற்றங்களிலிருந்து விடுபடுவதுடன் ஓரளவு வருமான வசதிகளையும் ஏற்படுத்தி தருவார். பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருவாரூர் திருத்துறைப்பூண்டி பாதையில் உள்ள திருக்கொள்ளிக்காடு என்னும் ஊரில் அமர்ந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ பொங்கு சனீஸ்வரரை திருவோண நட்சத்திர நாளில் சென்று குடும்பத்தினரோடு சென்று வழிபடுவதன் மூலமாக தங்கள் குடும்பத்தில் ஏற்படுகின்ற அனைத்து சகல தோஷங்களையும் நிவர்த்தி செய்து குடும்பத்தையே ஒரு முன்னேற்ற பாதைக்கு எடுத்து செல்லக்கூடிய அளவிற்கு சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்களையும் ஏற்படுத்தி ஒரு திருப்பு முனையாக செயல்படுவார் என்றால் அது மிகையாகாது. கும்பராசி நேயர்களுக்கு சனி சென்ம சனி காலம் என்பதால் ஆஞ்சநேயர் மற்றும் சனீஸ்வர பகவானை தினசரி வழிபாடு செய்யுங்கள். நன்மைகள் நடைபெறும். மகாசக்தி ஜோதிடம் யூடியூப் சேனலில் பயணம் செய்கின்ற ஜோதிடர்கள், ஜோதிட ஆர்வலர்கள், ஆன்மீக நண்பர்கள், மாணவர்கள், மாணவிகள் அனைவரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து ஆதரவு கொடுத்து குருவருளும் திருவருளும் பெற்று வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் மகாசக்தி ஜோதிடத்தின் வாயிலாக அடிப்படை மற்றும் முதுநிலை மற்றும் பலன் சொல்லும் பயிற்சிகள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. சேர ஆர்வமுள்ள நபர்கள் என்னுடைய அலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு பேசி சேர்ந்து கொள்ளலாம். குருவருளும் திருவருளும் பெற்றிட வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.